வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோல இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு அருமையான பேப்பர் கட்அவுட் எஃபெக்ட் எப்படி குயிக்கா பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் நீங்க பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். நம்ம சேனல்ல பிகினர் கிளாஸஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். ஆல்சோ இல்லஸ்ட்ரேட்டர்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். அந்த டியூட்டோரியல்ஸோட பிளேலிஸ்ட்டும் மேல ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்ப தான் முதல் தடவ பார்த்துட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் யூனிட்ஸ் பிக்சல்ஸ்ல வச்சுட்டு விட்த் 1080 பிக்சல் அண்ட் ஹைட் 1080 பிக்சல்ஸ் குடுத்துட்டு கிரியேட் குடுத்துக்கிறேன். இப்போ என் கிளிக் பண்ணி பென்சில் டூல் எடுத்துக்கலாம். பென்சில் டூல் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, ஷேப் டூல்ஸ்க்கு கீழ இருக்கும். இந்த டூல டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பென்சில் டூல் ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நம்ம இத தான் மெயினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபிடிலிட்டி அப்படின்றது ஸ்மூத் சைடு அதிகமா வச்சுக்கணும். இப்ப நான் வந்து ஸ்மூத் சைடு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுல்லா கொண்டு போகாம ஓரளவு இந்த அளவுக்கு ஒரு 75% கொண்டு போயிட்டேன். தென் ஓகே குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ரேண்டமா இந்த மாரி டிரா பண்ணாலும், கிளிக் எடுத்ததுக்கப்புறம் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இந்த மாரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க மவுஸ் வச்சு ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். நான் மவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் இந்த மாரி ஜிக்ஸாக்கா இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே இந்த மாரி டிரா பண்ணணும். இந்த மாரி ஜிக்ஸாக்கா ஒரு க்ளோஸ்டு பாத்தா டிரா பண்ணிக்கலாம். தென் இத லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு அண்ட் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் சென்டரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பென்சில் டூல வச்சு இதே மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பாத் டிரா பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் இதுக்குள்ளார இன்னொன்னு டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் சென்டர் அண்ட் வெர்டிகல் சென்டரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நான் ஆல்ரெடி கலர் ஸ்வாட்ச் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்வாட்சஸ் பேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் லைப்ரரில ஆட் பண்ணியிருக்கேன். லைப்ரரில யூசர் டிஃபைன்ல பார்த்தீங்கன்னா, பேப்பர் கட் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஸோ பேப்பர் கட் அவுட்ன்ட்டு இத கிளிக் பண்ணா நமக்கு ஸ்வாட்சஸ்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்வாட்ச் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எம் கிளிக் பண்ணி இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபில் கலர் சம் கலர் சூஸ் பண்ணிட்டு, ஸோ இதுல நான் இந்த ஆரஞ்ச ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணேன். இந்த ஆரஞ்ச சூஸ் பண்ணிட்டு, அண்ட் இதையே ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்க வச்சுக்கோங்க. தென் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த லைட் கலர் சூஸ் பண்ணேன். அதாவது ஆரஞ்சோட ஷேட்ஸ். உங்களுக்கு ப்ளூ வேணும் அப்படின்னா, டார்க் ப்ளூலேருந்து லைட் ப்ளூ இந்த மாரி 2 கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இது 2த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஆப்ஜெக்ட்ல போயிட்டு, பிளெண்ட்ல பிளெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்பேசிங் அப்படின்ற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து ஒரு 3 குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. தென் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு, பிளெண்ட்ல போயிட்டு மேக் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஸ்வாட்சஸ் வந்துரும். ஸோ இதுல இடையில இருக்க 2 ஸ்வாட்ச நான் எடுத்துக்கிட்டேன். 1 வந்து இக்னோர் பண்ணிட்டேன். அண்ட் டீர் வைக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரவுன் ஸ்வாட்ச் டிஃபால்ட் ஸ்வாட்ச்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் ஸ்வாட்சஸ் மேக் பண்ணேன். ஆர் நீங்க கூகுள்லேருந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்ஸ்லாம் போட்டுட்டோம். அடுத்து இப்ப ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ விட்த்ல 1080 பிக்சல் அண்ட் ஹைட்ல 1080 பிக்சல்ஸ் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. அண்ட் இதுல ஸ்ட்ரோக்க வந்து இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஃபில்லா மாத்திக்கோங்க. தென் டிரான்ஸ்ஃபார்ம்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 குடுத்துருங்க. அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல 0 குடுத்துருங்க. ஸோ டாக்குமெண்ட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடும். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் கலர் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச்ல சென்ட் டூ பேக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலர் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிறலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாரி டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு கிளிக் பண்ண போறோம். இப்போ இங்க ஒரு கிளிக் பண்ண போறோம். இது தனி ஒரு பார்ட் ஆயிடும். அண்ட் இங்க ஒரு கிளிக், இங்க ஒரு கிளிக், உள்ளார ஒரு கிளிக். அவ்வளோதான். இப்போ எல்லாமே தனித்தனி பார்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது. டிரான்ஸ்பேரன்ட்டா மட்டும் தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே கலர் ஃபில் பண்ணிக்கலாம். சென்டர் ஒன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் இத கிளிக் பண்ணிட்டு அடுத்து இருக்கது. ஸ்ட்ரோக்க ஃபில்லா மாத்திட்டு ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அதுக்கு அடுத்து இருக்கது. ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கலரும் குடுத்தாச்சு. இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட்ல இருக்கு. இதுக்கு பின்னாடி இது இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி இது. அந்த மாரி தான் இருக்கு. இப்போ இத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்பதான் அந்த எஃபெக்ட் வந்து கரெக்ட்டா வரும். ஸோ சென்டர்ல இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, அரேஞ்ச்ல சென்ட் டூ பேக் குடுத்துக்கோங்க. ஃபுல்லா பின்னாடி போயிடும். அடுத்து சென்டருக்கு அடுத்து இருக்கத கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, அரேஞ்ச்ல பிரிங் டூ ஃப்ரண்ட் குடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லா முன்னாடி இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி இத கொண்டு வரணும். ஸோ இத கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி, அரேஞ்ச்ல பிரிங் டூ ஃப்ரண்ட் குடுத்துக்கிறேன். அண்ட் இத இப்ப ஃபுல்லா முன்னாடி கொண்டு வரணும். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச்ல பிரிங் டூ ஃப்ரண்ட் குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாரி நம்ம ஆப்போசிட்டா அப்படியே மாத்திட்டோம். இப்போ எல்லாத்தையுமே கிளிக்க ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டைலைஸ்ல டிராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, மோடு மல்டிப்ளை வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி 50%, எக்ஸ் ஆஃப்செட் 15, ஒய் ஆஃப்செட் 15, பிளர் 5 குடுத்துக்கோங்க. கலர் டிஃபால்ட்டா இருக்க பிளாக் குடுத்துட்டு, ஓகே குடுத்துக்கலாம். அத அரேஞ்ச் பண்ணாம ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருந்த மாரியே இருந்து நம்ம குடுத்தோம் அப்டின்னா, இந்த மாரி எஃபெக்ட் வராது. அது நார்மலா ஒவ்வொன்னுக்கு மேல குடுக்குற மாரி தான் வரும். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க டீர் இமேஜ் டிராக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில எனக்கு வேணுன்றது இந்த டீர் மட்டும் தான். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி சைஸ இன்கிரீஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஃபேஸ் வந்து ஃபுல்லா உள்ளார இந்த மாரி விசிபிளா வரணும். அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ கால் வந்து லைட்டா வெளியில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம டீர வந்து உள்ளார நிக்கிற மாரி செட் பண்ண போறோம். ஸோ இப்ப இதுக்கும் ஷேப் பில்டர் டூல் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப இத நீங்க ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பின்னாடி எதுவுமே இருக்காது. எம்ப்டி பேக்கிரவுண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்றதுல பிரச்சனை இல்ல. பிகாஸ் நம்ம உள்ளார இருக்க இத செலக்ட் பண்ண போறோம். அண்ட் ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி டீர செலக்ட் பண்ண போறோம். இப்ப ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி இத கட் பண்ண போறோம். இதுவே இந்த ஷேப் வந்து இதோட ஓவர்லேப் ஆயிருந்துச்சு அப்டின்னா, இந்த ஷேப்பும் சேர்ந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். இப்ப நம்ம இத செலக்ட் பண்ணவே இல்ல. அதனால இப்ப இத மட்டும் ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்றேன். அண்ட் இங்க ஒரு கிளிக் பண்றேன். இங்க ஒரு கிளிக் பண்றேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ளார நிக்கிற மாரியே இருக்கும். நான் சொன்னது புரியல அப்டின்னா, திருப்பி ஒரு தடவ இந்த இத மட்டும் பாருங்க. அண்ட் அடுத்து டீர் செலக்ட் பண்ணிட்டு இதோட கலர ப்ரவுன் கலர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஜஸ்ட் டீர மட்டும் கிளிக் பண்ணி இந்த மாரி டிராக் பண்ணுங்க. ஸோ டிராக் பண்ணி கீழயும் டிராக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடும் டிராக் பண்ணிக்கலாம். டீர மட்டும் ஃபுல்லா பின்னாடி இருக்க ஷேப்ஸ்லேருந்து டீர மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அத மட்டும் தனியா கட் பண்ணிட்டோம். ஸோ இத ரைட் கிளிக் பண்ணி, அரேஞ்ச்ல சென்ட் டூ பேக் குடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, பின்னாடி போயிடுச்சு. இப்ப கட் அவுட் பண்ண எஃபெக்ட் எப்டி இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து ஃபைனல் டச்சா கிரெயின் நாய்ஸ் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாரி செலக்ட் பண்ணிட்டு, எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு, டெக்ஸ்சர்ல கிரெயின் அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெயின் செலக்ட் பண்ணனால, இங்க டெக்ஸ்சர்ல கிரெயின் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். அண்ட் இதில இன்டென்சிட்டி வந்து 30 குடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் 55 குடுத்துக்கோங்க. கிரெயின் டைப் ரெகுலர் குடுத்துட்டு, இப்ப நீங்க இதில ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிரெயின் குடுத்துருக்கோம் அப்டின்ட்டு. இது பார்க்கறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கா இருக்கும். தென் ஓகே குடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்க ப்ளூ கலர் வச்சு மூன், சன் அதெல்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்டின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி நம்ம சேனல்ல போட்டுருக்க டுட்டோரியல்ஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.